பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கடந்த ஏப்ரலில் நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. மே 13ஆம் தேதி NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருடன் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நமச்சிவாயம், NR காங்கிரஸைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதன் பிறகு இன்று அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தது. NR காங்கிரஸ் MLAக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ராஜசேகரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதுச்சேரி பழைய கவர்னர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பதவியேற்றுள்ள அமைச்சர்களுக்கு விரைவில் இலாகாக்கள் ஒதுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று செயல்பட இருக்கின்றார்கள். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறந்த முறை செயல்பட்டு நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடும். விரைவில் நம்முடைய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும். சபாநாயகர் தேர்தல் எப்படி இருக்கோ, தேர்தல் எப்ப அறிவிப்பீங்க? சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கும். சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். பாஜக கொடுக்கப்படுதா? NR காங்கிரஸ்? நன்றி, வணக்கம்.